ஏ அரக்கனே, யாரடா நீ? என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காமியக வனத்திற்கு வந்து என்னையே யார் என்று கேட்கிறாயா? நான் கிருமிரன், அரக்க மகாதேவன். என்னை பற்றி இந்த வனத்தில் கிடக்கும் மண்டையோடுகளை பார்த்து தெரிந்து கொள். கிருமிரா, போரிட துணிவில்லாத அப்பாவி மனிதர்களை மிருகபலம் கொண்ட நீ கொன்று தின்பதையா வீரம் என்கிறாய்? உன் பெருமைகளை எதற்காக எங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? வீரத்தை பற்றி எனக்கு ஒன்றும் நீ வகுப்பெடுக்க தேவையில்லை. அற்ப மானிடனே, மலைகளை தூக்கி பந்தாடிய மாவீரன், அரக்கன் பகாசுரனின் தம்பி, கிர்மிர அரக்கன் மகாதேவன் நான். அண்ணா, எல்லோரும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். மலைகளை தாங்கி பந்தாடிய மாவீரன் தம்பியே, உன் அண்ணன் பகாசூரனை பந்தாடி கொன்ற பீமசேனன் நான் தான். என்ன வேண்டும் உனக்கு? என் அண்ணன் பகாசூரனை கொன்ற பீமசேனன் நீதானா? நீசனே, உன்னைத்தானடா இத்தனை நாள் நான் தேடிக்கொண்டிருந்தேன். கிருமிரா! அர்ஜுனா, தள்ளிப்போ. கிருமிரன் என்னை கொள்ளவே வந்துள்ளான். நான் அவனுடன் போரிடுவதே சரியானதாகும். அண்ணனை கொன்றது போல் தம்பியையும் என் கையால் கொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது. மலைகளை பந்தாடிய மாவீரனே, வா போரிடலாம். துச்சாதனா, பீமன் ஒளிந்தான். அத்தோடு விடக்கூடாது மாமா. ஒட்டுமொத்த பாண்டவ குடும்பத்தையும் கொல்ல வேண்டும் அந்த கிருமிரன். Yeah.
பீமா, இந்த கொடூரமான கிருமிரனை வதம் செய்ததால் காட்டில் உள்ள முனிவர்களும் வனவிலங்குகளும் உயிர் தப்பி இந்த காம்யக வனத்தில் நிம்மதியாக வாழ முடியும். மகா வீரனான பீமன் தன் கதையால் உன் தொடையை பிளந்து உன்னை கொல்வதற்கு வேண்டிய யுத்தம் உண்டாகட்டும். மைத்ரேய முனிவரின் சாபத்தை நினைத்தால் எனக்கு உணவு இறங்க மறுக்கிறது காந்தாரி. உண்மைதான் அரசே, அதே நினைவுதான் என்னையும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. பாண்டவர் துவேஷம் என்ற ஒன்று மட்டும் அவனிடம் இல்லாவிட்டால் அவனைப் போன்ற நல்லவன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. பானுமதி நம் குணவதி, அவள் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டும். மைத்ரேய சாபம் பலிக்காமல் போக வேண்டுமென்றால் நம் மகன் பாண்டவர்களோடு சமாதானமாக போக வேண்டும். இதற்கு நீதான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் காந்தாரி. நம் மகனின் மனதை மாற்றும் முயற்சியில் மனித முயற்சிகள் அத்தனையும் பயனற்று போனது அரசே. ஆகவே வேத இதிகாச நூல்களில் பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆராதனைகள் என ஏதேனும் வழி உண்டா என்று ஆராய்ந்து பார்க்கலாம் அரசே. சரியாக சொன்னாய் காந்தாரி. என் அறிவுக்கு எட்டியவரை வேத இதிகாசங்களையும் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் முழுமையாக அறிந்தவன் நம் விதுரன் ஒருவனே. அவனிடம் கேட்டால் நம் பிரச்சனை தீர வழி சொல்வான். சரியான முடிவு அரசே. நீங்கள் நிம்மதியாக உணவருந்துங்கள். ஆமனருக்கு வணக்கம். மாமன்னனாக நான் இங்கு வரவில்லை. என் மகளின் தந்தையாகவும் பாண்டவர்களாகிய தங்களுடைய மாமனாகவும் தான் தங்களை காண ஓடோடி வந்துள்ளேன். வாருங்கள். அகிலத்தை ஆண்ட பாண்டவர்களா நீங்கள்? வாளேந்திய தர்மராஜரின் கரங்கள் பூத்தொடுக்கிறது. கதையேந்திய பீமராஜரின் கரங்கள் விறகை வெட்டுகிறது. வில்லேந்திய அர்ஜுனரின் கரங்களோ மரம் சுமக்கிறது. என்னால் தாங்க முடியவில்லை. மாமா, மீண்டும் எங்கள் கரங்கள் ஆயுதம் ஏந்தும். அதற்காக தாங்கள் 13 வருட காலம் காத்திருக்க வேண்டும். வனவாசம் எங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறது. செல்வ செழிப்பில் வளர்ந்த தங்களின் புத்திரி திரௌபதிக்குத்தான் இந்த வனவாசம் பெரும் துன்பத்தை கொடுத்திருக்கிறது. மண்ணில் இவளது பாதங்கள் பதிந்ததே இல்லையே. இவள் படும் துயரத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. தந்தையே, வருந்துவதற்கு ஏதும் இல்லை. இதை நானாகவே வலியை ஏற்றுக்கொண்டேன். இதில் மகிழ்ச்சியே இன்றி துயரம் ஏதும் இல்லை. இருந்தாலும் என் மனம் படும் துயரை என்னால் தாங்க முடியவில்லை. சுவாமி, தர்மத்தை வாழ்வாக கொண்ட பாண்டவர்களுக்கு ஏன் இந்த நிலை?
அக்னியில் இருந்து பிறந்த பரிசுத்தமான என் மகளுக்கு ஏன் இந்த கதி? இவர்களின் இன்றைய நிலைக்கு முழு முதற் காரணம் நீதான். அர்ஜுனனை மணக்க வேண்டும் என்றுதானே திரௌபதியை அக்னியிலிருந்து பிரசவித்தாய். அது நடந்தது. அது நடந்ததால் இது நடந்தது. இது நடந்ததால் இனி எது வேண்டுமானாலும் நடக்கலாம். முனிவரே, தாங்கள் கூறுவது? தருமன் பொருட்டு அர்ஜுனன் வனம் வந்தான். அர்ஜுனன் பொருட்டு திரௌபதி வனம் வந்தாள். திரௌபதி பொருட்டு இப்போது நீங்கள் வந்துள்ளீர்கள். அதை சொன்னேன். மற்றபடி நான் சொன்னதில் உள்ளர்த்தம் ஏதும் இல்லை. மாமா, வெகு தூரம் பயணித்து இந்த காட்டை அடைந்திருப்பீர்கள். முதலில் உண்டு இளைப்பாருங்கள். பிறகு நாம் உரையாடலாம். வாருங்கள் தந்தையே. வாருங்கள். அரசருக்கும் அரசியாருக்கும் வணக்கம். அடட, வா விதுரா. தாங்கள் அழைத்ததாக எனக்கு உத்தரவு வந்தது. நோக்கத்தை அறியலாமா? விதுரா, என் மனம் சஞ்சலத்தில் ஊஞ்சலாடுகிறது. துக்கத்தில் துவண்டு கிடக்கிறது. அச்சத்தில் அமிழ்ந்து கிடக்கிறது. என் வருத்தத்தை போக்க உன் இதமான வார்த்தைகள் தேவை. இந்த அண்ணன் கடை தேர வழி கூற வேண்டும். அரசே, தாங்கள் வருந்துவதற்கு ஒன்றுமில்லையே. பாண்டவர்களை காட்டிற்கு அனுப்பியாகிவிட்டது. அவர்களுடைய தனதானிய ராஜ்யங்களும் தங்களுடையதாயிற்று. இனி என்ன குறை உங்களுக்கு இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. விதுரா, நீ பேசிக் கொண்டிருப்பது உன் அண்ணனிடம். அவர் அத்தினாபுரத்தின் அரசர் என்பதை மறந்து விடாதே. அரசியாரே, நன்றாக நினைவிருக்கிறது. இந்த நாட்டின் மகா மந்திரி என்ற முறையில் மறந்து போன நம் வெற்றியை அரசருக்கு ஞாபகப்படுத்தினேன். அவ்வளவுதான். விதுரா, காலனின் வாயில் சிக்கிய என்னை கடை தேர வழி சொல்வாய் என்றுதான் உன்னை அழைத்தேன். ஆனால் நீயோ காலனாக வந்து நிற்கிறாய். மன்னிக்க வேண்டும் அரசே. நான் காலன் அல்ல, வெறும் சாதாரண காவலன். காலன் யார் என்பதை இந்த நாடே அறியும். என் பசி ஆறிவிட்டது. ஆனால் என் மனம் மாறவில்லை. காரணம் அந்த துரியோதனன் தான். துரியோதனன் மட்டுமல்ல, அத்தினாபுரத்தில் அதிகாரம் பெற்ற அத்தனை பேரும் உங்களை வஞ்சித்திருக்கிறார்கள். அவர்களை நான் வஞ்சம் தீர்த்தே ஆக வேண்டும். தந்தையே, இப்போதே கௌரவர்கள் மீது போர் தொடுக்கலாம். அதுதான் சரி. நயவஞ்சகமாக உங்களை வஞ்சித்த அந்த கௌரவர்களை வென்று அந்த நாட்டை உங்கள் காலடியில் கிடத்துவேன். மன்னிக்க வேண்டும் அரசே. நான் 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞானவாசமும் செய்வதாக அத்தினாபுரத்தின் அரசர் திருதராஷ்டிரரிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அன்று அவையில் கௌரவர்களின் உயிரை பறித்திருப்பேன். ஆனால் என் அண்ணனின் வாக்கு என் கைகளை கட்டி போட்டு விட்டது. அப்படி என்றால் இந்த பாரத தேசமே தலை குனியும் அளவிற்கு அவையில் பாவத்தை நிகழ்த்திய கௌரவர்களுக்கு என்னதான் தண்டனை? திருஷ்டத்யுமனா, பாவங்களுக்கு தண்டனை அளிப்பதற்கு நீ யார்? அதற்கு முன் அவர்கள் செய்தது பாவம்தான் என்று முடிவு செய்யும் அதிகாரத்தையும் தகுதியையும் உனக்கு யார் அளித்தது? சுவாமி, தாங்கள் மகா முனிவர். தவத்திலும் யோகத்திலும் மனதை நிலைநிறுத்தியவர். ஆனால் நாங்கள் சாதாரண மனிதர்கள். பாண்டவர்களுக்கு இப்போது நீங்கள் உதவ முன் வந்தாலும் அது முடியாது. பிறரது மூலம் கிடைக்கும் வெற்றியை பாண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காலம் வரும் வரை காத்திருங்கள். சரியாக கூறினார் மாமா. தங்களின் உதவியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். தந்தையே, வருந்தாதீர்கள். நடந்த அத்தனை அதர்மங்களுக்கும் என் கணவர்கள் பதிலளிப்பார்கள். திரௌபதி, என் ஆடையை பற்றி இழுத்த துச்சாதனனின் குருதியை என் கூந்தலில் பூசும் வரை என் கூந்தலை முடிவதில்லை என்று சபதம் பூண்டிருக்கிறேன். என் சபதத்தை என் கணவர் பீமன் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையோடுதான்
ஒவ்வொரு நாளும் நான் கண் விழிக்கிறேன். உன் சபதம் ஈடேறுவதற்கு நான் மனமாற வாழ்த்துகிறேன் அம்மா. தந்தையை, என் புத்திரர்களான உபபாண்டவர்களை மாவீரர்களாக வளர்த்தெடுங்கள். அதுவே தாங்கள் எனக்கு செய்யும் சிறந்த உபயமாகும். திரௌபதி, அவர்களை மாபெரும் வீரர்களாக வளர்த்து யுத்த களத்தில் நிறுத்துவது என் பொறுப்பு. சுவாமி, என் செல்வங்களை தாங்கள் தான் காத்தருள வேண்டும். அப்படியே ஆகட்டும். நாங்கள் வருகிறோம். விதுரா, மைத்ரேய முனிவர் நம் அரண்மனைக்கு வந்ததை நீ அறிவாய். அவர் துரியோதனனை சபித்து விட்டார். அது மட்டுமல்ல, எனக்கும் அரசருக்கும் தொடர்ந்து துர்க்கனவுகள் ஏற்பட்டு எங்களை அச்சுறுத்துகிறது. செயலுக்கேற்ற வினைப்பயன் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அண்ணி. நீ ஏதோ முடிவு செய்து பேசுவதாகவே எனக்கு தோன்றுகிறது விதுரா. விநாசத்தை உண்டு பண்ணக்கூடிய தீரா பகையை சம்பாதித்து விட்டான் உங்கள் மகன் துரியோதனன். பீஷ்மர், துரோணர், கிருபர், நான் உட்பட அத்தனை பேர் சொல்லியும் திரௌபதியை அவைக்குள் அழைத்து வந்து சாபத்தை வாங்கியிருக்கிறான். இது துரியோதனன் எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவு அல்ல. அது உங்களுக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இறைவன் மனிதனுக்கு அபஜயத்தை உண்டு செய்ய எண்ணினால் முதலில் அவனுடைய புத்தியை கெடுத்து விடுகிறான். ஒருவருக்கு விநாச காலம் தொடங்கிவிட்டால் விபரீத புத்திகள் தோன்றும். நியாயம் அநியாயமாகவும் அநியாயம் நியாயமாகவும். ஆனால் துரியோதனனுக்கு மட்டும் பிறந்ததிலிருந்தே அநியாயமே நியாயமாக தோன்றுவது எப்படி என்றுதான் எனக்கு தெரியவில்லை. காலம் தன் தண்டத்தை ஓங்கி ஒருவனுடைய உயிரையும் பறிப்பதில்லை. மாறாக அவனுடைய புத்தியை கெடுத்து தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறது. விதியின் போக்கை வியந்து பேசுவது உன்னை போன்ற மதிவாளர்களுக்கு அழகல்ல விதுரா. துவண்டு கிடக்கும் எங்கள் துயரத்தை போக்க கடலில் சிக்கிய கட்டையாக உன்னை தான் பற்றியுள்ளோம் விதுரா. பதிவிரதையான பாஞ்சாலியை அவைக்குள் இழுத்து கொண்டு வரும்போதே காலனையும் அத்தினாபுரத்து அவைக்குள் இழுத்து வந்து விட்டான் தங்களுடைய புத்திரன் துரியோதனன். வஞ்சகன், சூதாடி, மதிகெட்டவன், வெட்க மறியாதவன், இவர்களைத் தவிர எவன் உத்தமையான திரௌபதியை அவைக்குள் இழுத்து வருவான்? அக்னியை போல் சிவந்த பாஞ்சாலியின் கண்கள் இந்த உலகத்தையே எரித்துவிடும். ஆனால் ஆனால் அவளும் தர்மத்தின் கயிற்றால் கட்டப்பட்டாள். அவள் ஆடை களையப்பட்ட போது நடந்த துர்ச்சகனங்களை பற்றி நான் ஏற்கனவே உங்களை எச்சரித்தேன். நீ சொல்வது எனக்கு புரிகிறது விதுரா. நடந்து முடிந்த விஷயங்களை நீ கூறினாய், அதை நான் மறுக்கவில்லை. அந்த கொடிய செயல்களில் தீய பலன்களில் இருந்து எனது மகனையும் இந்த நாட்டையும் காக்கும் வழி அறியவே உனது ஆலோசனை தேவை விதுரா. அளவில்லா ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்தனையும் தணலிட்ட விறகாய் சாம்பலாயின, விழலுக்கிரைத்த நீராய் வீணாயின. நன்மை செய்பவனுக்கு தீமை செய்யும் தீய புத்தி உங்கள் மகனிடம் உள்ளது. காது கேளாதவருக்கு சொல்லும் அறிவுரைகள் வீணாகத்தான் போகும். ஆனால் உமது மகனுக்கு சொல்லும் அறிவுரைகள் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். சொல்பவனுக்கு தீமையை விளைவிக்கும். அப்படி இருக்க என்னவென்று நான் ஆலோசனை வழங்க முடியும்?
கிருஷ்ணா. உன் சகோதரிக்கு நடந்த கொடுமையை அறிவாயா கிருஷ்ணா? எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாத அவமானம் உன் சகோதரிக்கு நடந்தது. கிருஷ்ணா, உன் கருணை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் அன்று அந்த சபையில் அவமானப்பட்டு போயிருப்பாள் உன் தங்கை திரௌபதி. திரௌபதி, கலங்காதே. யாருக்கும் நேரக்கூடாத துன்பம் உனக்கு நேர்ந்து விட்டது. உன்னை தேற்றவே நான் ஓடோடி வந்தேன். என் மகளை திருத்த வழியே இல்லையா விதுரா? முன்பு இருந்தது, ஆனால் இப்போது அடைபட்டு விட்டது. விதுரா, என்ன சொல்கிறாய்? ஆம், அன்றே துரியோதனனை கொன்றுவிடுங்கள் என்று எச்சரித்தேன். அவன் ஜனனம் உங்கள் குலத்தை அழித்துவிடும் என்று ஆருடம் சொன்னேன். ஆனால் புத்திர பாசத்தால் நீங்கள் மறுத்து விட்டீர்கள். அது இப்போது விஷமித்து முளைத்து வளர்ந்து மகா விருட்சமாக நிற்கிறது. அதை இப்போது வேரோடு சாய்ப்பது நடக்காத காரியம். துரியோதனனை பெற்ற பாவத்தினை அரசரான நீங்களும் அரசியாரும் அனுபவித்தே தீர வேண்டும். மூடனே, நிறுத்து உன் பிதற்றலை. நீ மதியூக மந்திரி அல்ல. பெற்ற பிள்ளையை கொல்லும்படி தந்தையிடமே ஆலோசனை கூறும் நீ ஒரு மதிகெட்ட மந்திரி. விதுரா, உன்னை என் சகோதரன் என்று இதுநாள் வரை எண்ணியிருந்தேன். அரசனின் மகன் வெறும் பிள்ளை மட்டுமல்ல, அவனும் ஓர் அரசன் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நீ இன்று தாசியின் புத்திரன் என்பதை நிரூபித்து விட்டாய். தாசியின் புத்திரன் என்பதை நிரூபித்து விட்டாய். நிரூபித்து விட்டாய். அண்ணா, நில். இனி ஒரு முறை என்னை அப்படி அழைக்காதே. இது நாள் வரை நீ பாரபட்சமற்றவன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இன்று உன் வேஷம் வெளுத்து விட்டது. உன் சுயரூபம் அப்பட்டமாக தெரிந்து விட்டது. அரசே, சற்று நிதானமாக பேசுங்கள். காந்தாரி, நீ குறுக்கிடாதே. வெகு நாளாகவே என் மனதை உறுத்திக் கொண்டிருந்த குமுறல்களை இன்று கொட்டி தீர்த்து விடுகிறேன். விதுரா, 1000 அதர்மங்கள் புரிந்தாலும் துரியோதனன் எங்கள் புத்திரன். அவனை கொன்றுவிடும்படி எங்களிடமே கூற உனக்கு என்ன நெஞ்சுரம்? உலகில் எவன்தான் பிறருக்காக தன் தேசத்தை விட்டுத் தருவான்? விதுரா, நீ எப்போதுமே கௌரவர்களுக்கு விரோதமாகவும் பாண்டவர்களுக்கு அனுகூலமாகவும் பேசி வருகிறாய். கேட்டால் தர்மம் என்கிறாய், நீதி என்கிறாய், நியாயம் என்கிறாய். பச்சிளம் சிசுவை கொல்வதுதான் உன் நியாயமா? பாண்டவர்களின் நலனை பேணுவதுதான் உன் தர்மமா? சொல் விதுரா, சொல். சொல் விதுரா, சொல். நான் என்றும் தர்மத்தை மீறியதில்லை. அதை நான் நம்புவதற்கில்லை. என் புத்திரர்களை நீ கடுமையாக வெறுக்கிறாய். பாண்டவர்கள் எது செய்தாலும் அது உனக்கு தர்மமாக தோன்றுகிறது. என் புத்திரன் எதை செய்தாலும் அது உனக்கு அதர்மமாக தோன்றுகிறது. அப்படி என்றால் திரௌபதியை துகிலுரித்தது தர்மமா? மகாவீரர்களான பாண்டவர்கள் ஏன் அப்போது தலைகுனிந்து மண்டியிட்டு கிடந்தார்கள்? அவர்களின் அந்நிலைக்கு காரணம். நீ பேச வேண்டாம். நீ பேச வேண்டாம். நீ பேசி நான் கேட்ட காலம் முடிந்து விட்டது. இப்போது நான் பேசுகிறேன், நீ கேள். இதுவரை என் புத்திரர்கள் தான் உன்னை வெறுத்து புறம் தள்ளினார்கள். இப்பொழுது அவர்கள் சொற்களையே நான் கூறுகிறேன், கேட்டுக்கொள். இப்பொழுதே இந்த அத்தினாபுரத்தை விட்டு வெளியேறு.
உண்மையிலேயே நேசிக்கும் அந்த பாண்டவர்களிடமே சென்று தஞ்சமடைந்து விடு. ஒரு கணம் கூட என் முன் நிற்காதே. சென்று விடு, சென்று விடு. அரசே, அரசே, சற்று பொறுமை காத்திருங்கள். காந்தாரி, நீ ஏதும் பேசாதே. வா என்னுடன். வா. அரசே, கிருஷ்ணா, நீ எப்போதும் எங்களுடன் தான் இருப்பாய். அன்று நாங்கள் நிர்கதியாக நின்றபோது எங்கு சென்றாய் கிருஷ்ணா? சூத் என்ற பெயரால் சூழ்ச்சி செய்தார்கள் அந்த கௌரவர்கள். நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். அங்கே அந்த சூதாட்டத்தில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. அதர்மத்தின் வழியிலே சூதாட்டம் நடந்திருக்கிறது. எங்களை அந்த அநீதியிலிருந்து காக்காமல் நீ எங்கு சென்று விட்டாய் கிருஷ்ணா? உங்கள் கேள்வி நியாயமானதுதான். ஆனால் சூதாட்டத்தில் தன் சார்பாக ஆட தன் மாமனை அழைத்தான் துரியோதனன். ஏன் தர்மா, நீ ஏன் என்னை அழைக்கவில்லை? ஆமண்ணா, துரியோதனன் சார்பாக சகுனி விளையாடும் போது நம் சார்பாக கிருஷ்ணன் ஆடியிருந்தால் நாம் தான் வென்றிருப்போம். இது மறுக்க முடியாத உண்மை. கிருஷ்ணா, நான் செய்தது பெரும் பிழைதான். உன்னை அழைக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு தோன்றவில்லை. சூதாட்ட களத்தில் விதி என்னை முந்திக்கொண்டு பகடைகளை உருட்டிவிட்டது. இந்திரபிரஸ்தத்தை சூதாட்டத்தில் இழந்த பிறகாவது சூதாட்டத்தை நிறுத்தி இருக்கலாமே. ஆசை யாரைத்தான் விட்டு வைத்தது? இழந்ததை மீட்டுவிடலாம் என்ற அவள ஆசையில் சூதாட்டத்தை தொடர்ந்தேன். இப்போது மனைவியை பணைய வைத்த சூதாடி என்ற பெரும் பழியை சுமந்து நிற்கிறேன் கிருஷ்ணா. மைத்துணர்களே, நான் அன்று அத்தினாபுரத்தில் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த துன்பம் நேர்ந்திருக்காது. இந்த சூதாட்டமே நடந்திருக்காது. அப்படியே சூதாட்டம் நடந்திருந்தாலும் சூதாட்டத்தின் முடிவு இப்படி இருந்திருக்காது. சகுனியின் மாயப் பகடைகள் என் சொல்லுக்கு கட்டுண்டு கிடந்திருக்கும். நீங்கள் இப்படி வனவாசம் புறப்பட நேர்ந்திருக்காது. நான் தர்மத்தை அரசர் திருதராஷ்டிரருக்கு போதித்திருப்பேன். என் சொல்லுக்கு செவிசாய்க்காத கௌரவர்களை என் பலத்தினால் அடக்கியிருப்பேன். அத்துமீற நினைத்தவர்களை அழித்திருப்பேன். கிருஷ்ணா, அத்தினாபுரத்தில் அப்படி ஒரு அதர்மம் நிகழ்ந்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? எங்கே சென்று விட்டாய்? சிசுபாலன் வதத்தினால் என் மீது பெரும் சினம் கொண்டிருந்தான் சௌபதேசத்தின் அரசன் சால்வன். ஆகையால் அவனுக்கும் எனக்கும் போர் மூண்டது. அத்தினாபுரத்தில் சூதாட்டம் நடந்தபோது நான் யுத்தகளத்தில் இருந்தேன். அத்தினாபுரம் திரௌபதியால் தான் அழிய வேண்டும் என்று இருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? கிருஷ்ணா, அண்ணன் தர்மன் தர்மத்தின் பெயரால் என் கரங்களை கட்டி போட்டு விட்டார். இல்லை என்றால் அந்த அத்தினாபுரம் இந்நேரம் மண்ணோடு மண்ணாகி இருக்கும். பீமா, கிழக்கில் உதிக்கும் ஆதவன் மீது ஆணையாக சொல்கிறேன், உன் சபதம் நிச்சயம் நிறைவேறும். என் சகோதரி திரௌபதியின் குந்தலை அள்ளி முடிய நீயே காரணமாவாய். கிருஷ்ணா, நாங்கள் எப்படி உனக்கு கைமாறு செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை.
வாருங்கள் மகாமந்திரி விதுரரே, வாருங்கள். சஞ்சயரே, வந்திருப்பது நான் தான் என்று எப்படி கண்டுகொண்டீர்கள்? இறைவன் அளித்த வரத்தை விட வேறு என்ன இருக்கிறது? அழைப்பு விடுத்திருந்தால் நானே வந்திருப்பேன். மதியுக மந்திரியின் கண்களிலிருந்து கண்ணீரா? விதுரரே, என்ன நடந்தது? என்ன இது? இதை எதற்காக என்னிடம் கொடுக்கிறீர்கள்? அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் படைப்பரிவாரங்களின் ரகசிய கோப்புகள், நாட்டின் நிதி அறிக்கைகள் உள்பட ராஜ ரகசியங்கள் அடங்கிய பேழை இது. இதுவரை நான் மகா மந்திரியாக இருந்தேன். ஆகவே இந்த பேழை என்னிடம் இருந்தது. இனிமேல் இருக்க வேண்டியது உங்களிடம்தான். நாட்டின் ரகசிய கோப்புகளை என்னிடம் தர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? துரியோதனன் செய்யும் அதர்மங்களை அரசருக்கு எடுத்துரைத்தேன். அரசர் என்னை வெளியேறும்படி உத்தரவிட்டார். இந்த விஷயத்தை அரசராக சொல்லாத வரை என் மனைவி உட்பட யாரிடமும் தாங்களாக சொல்ல வேண்டாம். இது என் கோரிக்கை. மாமா, கிருமிரன் இறந்த செய்தியை அண்ணனிடம் சொன்னால் அவர் எப்படி எடுத்துக்கொள்வார்? அவன் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும். வாருங்கள் மாமா. வா தம்பி துச்சாதனா. என்ன, கிருமிரன் இறந்து விட்டானோ? இந்த செய்தி இவனுக்கு எப்படி தெரியும் என்றுதானே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறீர்கள்? இல்லை துரியோதனா. ஒருவேளை பீமன் இறந்திருந்தால் அந்த சந்தோஷமான செய்தியை நீங்களே என்னிடம் வந்து பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் என்னை தவிர்க்கிறீர்கள் என்ற தயக்கமே உண்மையை புரிய வைத்து விட்டது. இந்த செய்தியை நீ எப்படி எடுத்துக்கொள்வாயோ என்று துச்சாதனன் கவலைப்பட்டான். பரவாயில்லை, அரசியலில் நீ தேறிவிட்டாய். நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியான தருணத்தை தரவில்லை என்றால் என்ன? உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்கிறேன். நம் மூவருக்கும் பொது எதிரியான விதுரன் அத்தினாபுரத்தை விட்டு வெளியேறிவிட்டான். அண்ணா, உண்மையாகவா சொல்கிறீர்கள்? இதற்கே சந்தோஷப்பட்டால் எப்படி? இதைவிட சந்தோஷமான செய்தியை நான் சொல்கிறேன். அவனை வெளியேற்றியது யார் தெரியுமா? நம் தந்தை. விதுரனின் பாரபட்சத்தை நாம் கூறிய போது புரிந்து கொள்ளாத தந்தை தாமாகவே புரிந்து கொண்டு அவனை வெளியேற்றிவிட்டார். இப்போதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மாமா, மாமா, சந்தோஷத்தை கொண்டாடாமல் அப்படி என்ன சீரிய சிந்தனை? இங்கிருந்து சென்ற விதுரன் எங்கு சென்றிருப்பான் என்று தெரியுமா? எங்கு சென்றிருப்பான்? தன் பாசமிக்க பாண்டவரிடம்தான் சென்றிருப்பான். நரி இடம் போனால் என்ன, வலம் போனால் என்ன, அதை பற்றி நமக்கு என்ன கவலை? விதுரன் பாண்டவர்களிடத்தில் அடைக்கலம் புகுந்தால் வரும் விபரீதத்தை நீ உணரவில்லை. அப்படி என்ன விபரீதம் நடந்துவிடப் போகிறது மாமா?
ஒன்றும் சேர்ந்தால் எத்தனை? 2. உன் கணக்குப்படி நடந்தால் பரவாயில்லை. ஆனால் சில நேரங்களில் ஒன்றும் சேர்ந்தால் 11 ஆகிவிடும். அதேபோல் யாருமற்ற அனாதைகளாக காட்டில் வாழும் பாண்டவர்களுக்கு விதுரன் பக்கபலமாக சேர்வது நமக்கு நல்லதல்ல. மாமா, உங்களுடைய அச்சம் தேவையற்றது. ஒருவேளை பீஷ்மரோ கிருபரோ துரோணரோ நம்மை விட்டு பிரிந்திருந்தால் உங்களுடைய அச்சம் நியாயமானது. அதை விடுத்து நம்மை இடிந்துரைப்பதே தொழில் என கொண்டிருக்கும் விதுரர் சென்றதற்கா இப்படி அஞ்சுகிறீர்கள்? விதுரரை அத்தனை எளிதாக எடை போட்டு விடாதே. அவரின் பராக்கிரமத்தை நீ அறிய மாட்டாய். மாமா, சித்தப்பா யுத்தகளம் சென்று நான் இதுவரை கண்டதே இல்லை. அவருக்கென்ன பராக்கிரமம் இருக்கப் போகிறது? எதிரியே ஆனாலும் அவருடைய பலத்தை போற்றத்தான் வேண்டும். விதுரனின் வீரத்திற்கு நிகரானவர் இந்த உலகில் ஒருவரும் இல்லை. அப்படியா? ஆம். தர்மதேவனின் அவதாரமான விதுரரின் தண்டத்திற்கு எந்த மானிட உயிரும் தப்புவதில்லை என்பதை நீ அறிவாயா? வில்லுக்கு விஜயன் என்று அர்ஜுனனை உலகத்தார் போற்றுகிறார்கள். வில்லுக்கு விஜயன் அல்ல, வில்லுக்கு விதுரன் என்பதுதான் உண்மை. மாமா, என்ன சொல்கிறீர்கள்? விதுரர் ஏந்தும் விஷ்ணு தனுசிற்கு இந்த உலகையே அழிக்கும் ஆற்றல் உள்ளது. அவரது ஒரே ஒரு பானம் இந்த அத்தினாபுரத்தை அஸ்தியாக்கிவிடும். நீங்கள் கூறுவதை கேட்டால் எனக்கு வியப்பாக இருக்கிறது மாமா. இன்னும் கேள். பீஷ்மருக்கோ துரோணருக்கோ கிருபருக்கோ எந்த விதத்திலும் சளைத்தவர் அல்ல விதுரர். மாமா, அப்படியென்றால் சித்தப்பா விதுரர் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்? நெறிகுடம் தழும்பாது என்பதை கேட்டிருக்கிறாயா? விதுரர் நெறிகுடம். அது மட்டுமல்ல, தான் தாசியின் புத்திரன் என்ற தாழ்வு மனப்பான்மை அவரை அமைதியாக்கி விடுகிறது. தேவை என்றால் விதுரர் தன் தண்டத்தை ஏந்த தயங்க மாட்டார். விஷ்ணு தனுசை உபயோகிக்கவும் அஞ்ச மாட்டார். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. இவ்வளவு ஆபத்தான விதுரரை நீங்களே ஒரு முறை அத்தினாபுரத்திலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்தீர்களே. அன்றைய சூழ்நிலையில் விதுரன் வெளியேறுவதால் பாண்டவர்களின் பலம் கூட போவதில்லை. இன்று நிலை அப்படி அல்ல. இன்று காட்டில் அனாதையாக வசிக்கும் பாண்டவர்களுடன் ஒரு புழு சேர்ந்தால் கூட அதை தொடர்ந்து பூச்சி, வண்டு, எலி, பூனை, நரி, புலி, சிங்கம் என ஒரு பெரும் பட்டாளமே சேர்ந்து அவர்களது பலத்தை பெருக்கிவிடும். இது யாருக்கு ஆபத்து? நமக்கு தான் ஆபத்து மாமா. நான் சொன்ன கருத்தின் வீரியம் இப்போது புரிந்திருக்குமே. மாமா, சித்தப்பா விதுரர் எங்களை எப்படி நிந்தித்தாலும் பரவாயில்லை. அவர் எங்களுடன் தான் இருக்க வேண்டும். பாண்டவர்களை விட்டு உடனே அவரை பிரிக்க வேண்டும். மாமா, சித்தப்பா விதுரர் இனி ஒரு கணம் கூட பாண்டவரிடத்தில் இருக்கக்கூடாது. அவரை இக்கணமே அத்தினாபுரத்திற்கு அழைத்து வந்து விடலாம். ஏதேனும் செய்யுங்களே. சித்தப்பா அத்தினாபுரத்திற்கு வரவில்லை என்றால் நான் உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன். அடிமடியில் கை வைத்தால் ஆண்டவனே கலங்கி விடுவான் போல இருக்கிறது.